தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உங்களோட பேசும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கேட்கறது ரூத்தை குறிச்சு பாக்குறது. ரூத் வந்து அந்நிய நுகன் தானே, ஆனா அவங்க வந்து பாருங்க கடைசியில கர்த்தர் போவாச கொடுத்தாரு. அம்மா ரூத் 1வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது நகோமி வாய்ப்பு கொடுத்து கூட ரூத் போகல. நல்லா உனக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. ரூத் சொல்ற, நீங்க போற இடத்துக்கு தான் நான் வருவேன், நீங்க வணங்குற கடவுளை தான் நான் வணங்குவேன், மரணத்தை தவிர வேற ஒன்னும் என்னையும் உங்களையும் பிரிக்காதுன்னு அங்க ரூத் சொல்றான். ஆனா ரூத்துக்கு தெரியாது இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு போவாஸ்ன்ற ஒரு தோர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் என் வயிற்றுலதான் பாருங்க ஓபேத்து பிறப்பாரு. ஓபேத்துக்கு அப்புறம் பாருங்க ஈசாய், பாருங்க ஈசாய்க்கு அப்புறம் தாவீது. அந்த தாவீதின் வம்சாவளியில வந்ததான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட சந்ததி கர்த்தர் எனக்கு தருவான்னு அவன் நினைக்கல. ஆனா அவன் நகோமியை விட நகோமி வணங்கின கர்த்தரை நம்பினான். இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற துணை உங்களை நம்புறாங்களா? ஒருவேளை பேருக்கு உங்களுக்காக வந்து நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்றாங்களா? இல்லாட்டி நாம வணங்குற கர்த்தரை உண்மையா மனதார ஏற்றுக்கொள்றாங்களா? அம்மா இன்னைக்கு அநேக பேர் திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்து பேருக்கு சபைக்கு வந்து இன்னைக்கு அநேக பேர் தடுமாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமா இருக்கிறது எத்தனையோ காரியத்தை நீங்க உங்க கண்களால பாக்குறீங்க. அதனால இது ஆவிக்குரிய யுத்த களம். இந்த களத்துல நம்ம சந்ததி, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, ரட்சிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தரால பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய சந்ததியோட பேதுருல சொல்றது போல நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கேளுங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ரொம்ப நாளா காத்திருந்து அந்த கடைசி நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், வழி தவறிடுறோம். அதனால ரூத்தை முன்னுதாரணம் கொண்டு வராதீங்க. ஆனா ரூத்து யாரை நம்பி வந்தா?